அடுத்த படிப்பினை, இந்த வசனத்தில் அல்லாஹுடைய ருபூபியத்திற்கு முன் உலூஹியத் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அல்லாஹுடைய ருபூபியத்தை சொல்வதற்கு முன்னால் உலூஹியத் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் விரிவா யாராவது? வெரி குட், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பிறகு ரப் என்பது வந்திருக்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய அசல் எங்க இருக்கு? இலாஹ். அது உலூஹியா. அடுத்தது ருபூபியா. நம்ம அந்த லிஸ்ட் பண்ணும்போது எதை பண்றோம்? ஃபர்ஸ்டுக்கு தௌஹீதினுடைய 3 பிரிவுகளையும் பட்டியலிடும் போது முதலிடம் நம்ம கொடுப்பது ருபூபியத்துக்கு, இரண்டாவது உலூஹியத், மூன்றாவது அஸ்மா சிஃபாத். இப்படித்தான் கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அகீதா பாடத்துல பார்க்க இருக்கிறோம். இங்கே ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை ஷேக் குறிப்பிடுறார். என்னென்றால், ருபூபியத்திற்கு முன்னால் உலூஹியத் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் என்பது அவனது அடிப்படையான பெயராகவும் ஏனைய பெயர்கள் அனைத்தும் துயர்ந்து வருவதும் இதற்கு முக்கியமான காரணம். அல்லாஹ் என்ற பெயருக்காகத்தான் மற்ற எல்லாமே. ரஹ்மான் யாருடைய பெயர்? அல்லாஹுடைய பெயர். ரஹீம் யாருடைய பெயர்? அல்லாஹுடைய பெயர். அல் வதூத் யாருடைய பெயர்? அல்லாஹுடைய பெயர். அல் கஃபார் யாருடைய பெயர்? அல்லாஹுடைய பெயர். அல்லாஹுடைய பெயர் தான். ரைட். அப்ப நம்ம ரஹீம் யாருடைய பேர் என்று கேட்போம், வதூத் யாருடைய பேர் என்று கேட்போம். ஆனா அல்லாஹ் யாருடைய பேர் என்று கேட்க மாட்டோம். எனவேதான் அல்லாஹு தஆலா அதனை கருத்தில் கொண்டு முதலாவதாக உலூஹியத்தை குறிப்பிடுறான் என்று சொல்றார். அல்லது இரண்டாவது ரீசன் ஒன்று சொல்லலாம். என்னென்றால், தூதர்கள் வந்த சமுதாயங்கள் ருபூபியத்தை மறுக்கவில்லை. அவங்க மறுத்தது எதை? உலூஹியத்தை தான் மறுத்தாங்க. அதை நான் சுருக்கமா கொண்டு போறேன் என்றால், இன்ஷா அல்லாஹ் அகீதா பாடமும் நம்முடைய இதோட ரிலேட்டடா தான் வருது. இன்றைக்கு தலைப்பு வந்து தௌஹீத். அப்ப நபிமார்கள் வரும்போது அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் இயல்பாக ருபூபியத்தை ஏற்றிருந்தார்கள், மறுத்தது உலூஹியத். எனவே அல்லாஹு தஆலா உலூஹியத்தை முற்படுத்தி இருக்கிறான் இந்த இடத்துல என்று ஷேக் குறிப்பிடுறார். அதுதான் சொன்னேன். அல் என்பது எல்லா இடத்திற்கும் அந்த கருத்தை கொடுக்காது. மாரிஃபாவுக்குரியவாற அல் இருக்கு. அல் நிறைய இருக்கு. நம்ம அது பிரதர் ஜிஃப்ரி சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் தமிழ் மீடியத்தில் நம்ம பிரசிடன்ட்ல பிஏ ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இணைந்து கொள்ளும் போது நிறைய படிக்கலாம். அரபு மொழி ஒரு இன்ட்ரெஸ்டான மொழி. நான் ஏற்கனவே சென்ற வகுப்புலையும் சொல்லியிருக்கிறேன். அரபு மொழி வந்து ஒரு டீப்பான மொழி, இன்ட்ரெஸ்டிங்கான மொழி. அப்ப அதுல அல் என்பது நிறைய இருக்கு. வாவ் என்பது நிறைய அர்த்தத்தை கொடுக்கும். ஃபா சும்மா அதான் நீங்க பார்க்கலாம். அவர் வரும்போது நம்ம எடுத்துட்டார். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு ஹர்ஃபை கூட வீணாக குர்ஆனில் இறக்கவில்லை. ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும், ஹர்ஃப்னா என்ன? ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது. அதை எடுத்துட்டு போனா நிறைய விளைவுகள் வரும். அந்த ஹர்ஃபுகளை நம்ம நீக்கும் போது மோசமான பல விளைவுகள் வரும். நிறைய இடங்கள்ல அல்லாஹு தஆலா ஒரு அர்த்தத்தோட ஒவ்வொன்றுக்கும் இடையில தொடர்பு இருக்கு. ஒரு வசனத்திற்கும் அடுத்த வசனத்திற்கும் தொடர்பு இருக்கு. ஒரு வசனத்தில் உள்ள முன்னால் உள்ள சொல்லுக்கும் பின்னால் உள்ள சொல்லுக்கும் இடையில தொடர்பு இருக்கு. அந்த தொடர்புகளை எல்லாம் காட்டக்கூடிய வழிகளில் ஒன்று வாவ், ஃபா போன்றவைகளை பயன்படுத்துவது. அதெல்லாம் தூக்கிட்டாங்க. அப்ப ஒவ்வொரு வாவுக்கும் பல அர்த்தங்கள், ஒவ்வொரு ஃபாவுக்கும் பல அர்த்தம், ஒவ்வொரு அல்லுக்கும் பல அர்த்தம். அந்த அல்களில் ஒன்றுதான் இப்ப நம்ம பார்த்திருக்கிற அல்ஹம்துல் இருக்கக்கூடிய அல். ரைட். மூன்றாவது படிப்பினை என்னவென்றால், சர்வ உலகத்திற்கும் அல்லாஹுதான் ரப்பு. எல்லா உலகத்திற்கும் அல்லாஹுதான் ரப்பு. இந்த வார்த்தை அல்லாஹுதான் ரப்பு என்கின்ற இந்த வார்த்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. அல்லாஹுதான் இந்த உலகத்திற்கு ரப்பு.
நமக்கு அல்லாஹ்வை பற்றி ஒரு பெரிய உயர்வான சிந்தனை தோன்றும். அல்லாஹ்வை பற்றிய மதிப்பு அதிகரிக்கும், கண்ணியம் அதிகரிக்கும் உள்ளத்துல. இப்ப நம்ம அதை யோசிக்கிறல்ல. இப்ப சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சொத்துக்களுக்கு ஒருவன் அதிபதின்னு அவன் பற்றி எவ்வளவு பேசுறோம். உண்மையான அதிபதி அவன் கிடையாது. உதாரணமாக எல்லாரும் செல்வந்தர்களுடைய லிஸ்ட பண்றாங்க. அதுல ஃபேமஸா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பேசப்பட்டது பில் கேட்ஸ். பில் கேட்ஸ் பெரிய ஒரு விஷயமா பேசுறோம் எல்லோரும். ஏன் பேசுகிறோம்? அவன் நிறைய சொத்துக்களுக்கு அதிபதி. உண்மையான அதிபதியா என்று கேட்டால் கிடையாது. உண்மையான அதிபதி யார்? அல்லாஹ். ஏனென்றால் பில் கேட்ஸிடம் இருப்பது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகிறது. ஒன்று ஒரு அனர்த்தத்தினால் போகிறது, அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால போகிறது, போய்விடும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல முறைகள்ல சொல்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். நம்ம சொந்தம் கொண்டாடுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப சொத்துக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சும்மா அன்ஃபிகு என்ற இடத்திலே சொல்லல. எப்படி சொல்றான்? அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் யுன்ஃபிகூன மிம்மா ரஸக்னாஹும். உங்களுக்கு நாம் தந்ததிலிருந்து செலவு செய்யுங்கள், அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்கள். அப்ப உண்மையான எஜமானன் அதிபதி அல்லாஹ். அவன் தான் படைத்தவன், அவன் தான் ஆட்சி செய்கிறான், அவன் தான் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். என்னிடம் என்று பணம் இருக்க வேண்டும் என்று நாடினால் என்கிட்ட பணம் இருக்கும், போக வேண்டும் என்று நாடினால் போய்விடும். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத் வலா முஅத்திய லிமா மனஅத். நீ தருவதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது, நீ தடுத்ததை தருவதற்கும் யாராலும் முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்கும் ரப்பு என்பதை சும்மா நம்ம ஒரு நல்ல ஒரு அமைதியா இருக்கிற நேரத்தில் சொல்லி பாருங்க திரும்ப திரும்ப. உண்மையிலே மிக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அப்படியே சிம்பிள் ஆயிடுவோம், சாதாரண மனிதனாக அப்படி ஆயிடுவோம். நம்மகிட்ட சில நேரங்களில் கொஞ்சம் வசதி கூடும்போது, கல்வி கூடும்போது திமிரு வாழ்வது ஒரு இயற்கை. ஆனா அந்த இயற்கையை உடைப்பதற்குரிய சிறந்த வழி இதுதான். அந்த தன்மையை உடைப்பதற்குரிய சிறந்த வழி அல்லாஹ் தான் ரப்பு. அவனுடைய ருபூபியத்தை அவன் காண்பிக்கிறான். திடீரென ஒரு ஊரை அப்படி வெள்ளத்தை கொண்டு அழித்து விடுகிறான், இன்னும் ஒரு ஊரை பூகம்பத்தினால் அழித்து விடுகிறான், இன்னும் ஒரு ஊர்ல புயல் அடிக்கிறது. அல்லாஹ் நினைத்ததை செய்கிறான். ஏன்? அவன் ரப். அப்ப சர்வ உலகங்களுக்கும் அல்லாஹுதான் ரப்பு. எனக்கும் அல்லாஹுதான் ரப்பு, உங்களுக்கும் அல்லாஹுதான் ரப்பு. இதை நம்ம ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டிருந்தால் நம்மிடம் இயல்பாக தவாது என்ற அந்த பணிவு என்ற தன்மை வந்துவிடும். ஒரு காலமும் பெருமை